இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் பரிசேயர் ஒருவர் தன்னுடைய வீட்டிலே உணவருந்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவை அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவும் அவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார். சென்று அங்கே உணவு உண்ண ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு உணவு உண்ண ஆரம்பிப்பதற்கு முன்பாக தன்னுடைய கைகளை கழுவவில்லை என்று அங்கிருந்த அந்த பரிசேயர் வியப்படைந்து பார்க்கின்றார். ஆண்டவர் இயேசு இந்த இடத்தில் நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், தூய்மையற்ற கரங்களால் உண்ணவில்லை, மாறாக அவருடைய கரங்கள் தூய்மையாக தான் இருந்தது. ஆனால் இந்த பரிசேயர்களுடைய வழக்கப்படி உண்பதற்கு முன்பாக கை கழுவும் சடங்கு என்ற ஒன்று இருந்தது. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைபிடிக்கவில்லை என்றுதான் அந்த பரிசேயர் பார்த்து வியக்கின்றார். இந்த கை கழுவும் சடங்கானது உண்பதற்கு முன்பாக எப்படி வந்தது என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலே இந்த யூதர்களுடைய மிகவும் பிரதான ஒரு தொழிலாக இருந்தது ஆடுகளை மேய்ப்பதுதான். எனவே ஆடுகளை மேய்ப்பதற்காக என்று அவர்கள் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவார்கள். பல நாட்கள், சில மாதங்கள் அவர்கள் வெளியே தங்கியிருந்து அங்கேயே ஆடுகளை எல்லாம் மேய்த்து விட்டு பிறகுதான் மீண்டும் வருவார்கள். இவ்வாறு அவர்கள் வெளியே செல்லுகின்ற அந்த இடங்களிலே அவர்களுக்கு சரியான அளவில் நீர் எல்லாம் இருக்குமா என்பதெல்லாம் தெரியாது. எனவே பல நேரங்களில் அவர்கள் ஒழுங்கான முறையிலே கைகளை கழுவாமல் உணவுகளை உண்டதால் நிறைய நோய்களுக்கு ஆளாகி பல பேர் மடிந்து போனார்கள். எனவேதான் அவர்கள் உண்பதற்கு முன்பாக கட்டாயமாக கைகளை கழுவ வேண்டும் என்ற அந்த ஒரு நிபந்தனையானது, சடங்கு முறையானது உருவாக்கப்பட்டது. ஆனால் பிறகு இது அவர்கள் எப்பொழுது கானான் தேசத்தில் வந்து குடியேறினார்களோ, ஒரே இடத்துல இருக்க ஆரம்பித்தார்களோ, அதன் பிறகு அது மாற்றம் அடைந்தது. அதன் பிறகு குருக்கள் மட்டுமே கடவுளுடைய பலிபீடத்திற்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக அவர்கள் இந்த கை கழுவும் சடங்குகளை பின்பற்றி வந்தார்கள். பிறகு இது மீண்டும் மாற்றம் அடைந்து கடைசியிலே ஒவ்வொரு நபரும் உண்பதற்கு முன்பாக தங்களுடைய கைகளை கழுவ வேண்டும், அதற்கான சடங்கு முறைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அவ்வாறு அந்த சடங்கை கடைபிடிக்கவில்லை என்றால் அது ஒரு பாவமாக கருதப்பட்டது. யார் யாரெல்லாம் அவ்வாறு இந்த சடங்கு முறையை கடைபிடிக்கவில்லையோ அவர்கள் தண்டனைகளையும் கொடுத்தார்கள். எனவே தான் ஆண்டவர் இயேசு இந்த கை கழுவும் சடங்கை அவர் கடைபிடிக்காததை பார்த்து அந்த பரிசேயர் வியப்படைகின்றார். உடனே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், இதோ பாருங்கள், நீங்கள் வெளிப்புற தூய்மையை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் உட்புற தூய்மை மிக மிக அவசியமானது என்பதை சொல்லுகின்றார். ஏனெனில் அந்த சடங்கானது அந்த இடத்தில் அது தேவையற்றதாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் அவர்கள் நாடோடிகளாக அலைந்து கொண்டிருந்த போது கடைபிடிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு இடத்திலே குடியமர்ந்த பிறகு அது தேவையில்லாததாக கருதப்பட்டது. ஆனால் அதை கடைபிடிக்காதவர்கள் பாவம் செய்தவர்களாக கருதப்பட்டார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் உங்களுடைய உட்புறத்தை தூய்மையாக வைக்க வேண்டும், வெளிப்புறத்தை அல்ல. வெளிப்புறத்தை நீங்கள் தூய்மையாக வைக்க வேண்டும் என்றால் முதலில் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது தானாகவே வெளிப்புறமும் தூய்மையாகிவிடும் என்ற புதியதொரு கருத்தை மக்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லுகின்றார். அந்த 23வது அதிகாரம் முழுவதுமாக நாம் வாசித்தோம் என்றால் நன்றாக தெரியும். வெளிவேடக்கார பரிசேயரே, மறைநூல் அறிஞரே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று பலவற்றை அவர்கள் கடைபிடித்து வந்ததை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுவார். அதிலும் குறிப்பாக அந்த 23வது அதிகாரம் 25 முதல் 28 வரை உள்ள வசனங்களிலே ஆண்டவர் இயேசு சொல்லுவார், வெளிவேடக்கார பரிசேயரே, மறைநூல் அறிஞரே, உங்களுக்கு ஐயோ கேடு, ஏனெனில் நீங்கள் உங்கள் தட்டுகளையும் பாத்திரங்களையும் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே தன்னலமும் வெறுப்புகளும் குடிகொண்டிருக்கின்றன. முதலிலே நீங்கள் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், வெளிப்புறம் தானாக தூய்மையாகிவிடும் என்பதை சொல்லுகின்றார். தொடர்ந்து சொல்லுகின்றார், வெளிவேடக்கார பரிசேயரே, மறைநூல் அறிஞரே, உங்களுக்கு ஐயோ கேடு, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கின்றீர்கள். கல்லறைகள் வெளியிலே பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது, ஆனால் அதன் உட்புறத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உள்ளே அழுக்கும் எலும்பு கூடுகளும் இருக்கின்றன. அதுபோன்றுதான் நீங்களும் வெளியிலே நேர்மையானவர்களாக காட்சி அளிக்கிறீர்கள், தோற்றம் அளிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் உள்ளே தூய்மையற்றவர்களாக, நீங்கள் தீமையான மனிதர்களாக இருக்கின்றீர்கள்.
எனவே நீங்கள் உங்களுடைய மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களுக்கு குறிப்பிடுகின்றார். இன்றும் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது அதுதான். வெளிப்புறத்திலே நாம் தூய்மையானவர்களாக காட்சி அளிக்கின்றோம், ஆனால் உட்புறத்திலே நம்முடைய மனதானது ஆன்மாவானது எப்படி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு பரிசேயர்களுக்கு சொன்ன அதே வார்த்தைகள் தான். நீங்கள் வெளியிலே நேர்மையாளர்களாய், வெளியிலே நல்லவர்களாய் நீங்கள் தோற்றம் அளிக்கிறீர்கள், ஆனால் உள்ளே எப்படி இருக்கிறீர்கள்? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக உள்ளே அழுக்கும், உள்ளே தீமையும் எலும்பு கூடுகளுமாக இருக்கிறீர்களா, அல்லது உள்ளேயும் தூய்மையாக இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பார்க்க கடவுள் அழைப்பு எடுத்திருக்கின்றார். நாம் வெளிப்புற தூய்மைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதற்கு மேலாக நம்முடைய அக தூய்மைக்கு, நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமீன்.